இன்றைக்கி குட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? பீட்ரூட் வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு குட்டி பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது சூடானோடனே இப்போது நம்ம முந்திரி பாதாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது அது கூடயே நம்ம துருவி வச்ச பீட்ரூட் ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி இப்போ அதுக்குள்ளே பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அது வெந்தோடனே இப்படி ஆயிடும். இப்போ அதில் நம்ம சுகர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் கரையிட்டோம் சுகர் அதுலேயே. அது கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா அது கொஞ்சம் அல்வா மாதிரி வரும். அந்த மாதிரி இப்போ ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக. அது ஸ்மெல்லோடு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணி இறக்கிடுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக கீ ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பவுலில் மாற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.